ஹாப்பி டே டு ஆல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கிரவுண்டில் போய் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா நல்ல மழைங்கிறதுனால கிரவுண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே சகதியும் இருந்தது. நியூவாக வந்து ஷூ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும். ஹஸ்பண்டோட ஷூ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் வந்து வந்திருந்தது. என்னோடய ஷூ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் வந்து வந்திருந்தது. பாப்பாவுக்கு ஷூ எதுவும் வாங்கலை, சாக்ஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். ஏன்னா டக்குன்னு வளர்ந்துடுறாங்க. ஸோ வாங்கின ஷூ பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து சேராமல் போயிருன்றதுனால இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து விட்டுட்டோம். கிரவுண்டுக்கு போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பூரி சுட்டு சாப்பிட்டுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா மீன் தான் வந்து வாங்க போயிருந்தோம். ஸோ சண்டேங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்திருக்கும், அதே வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோடு போயிட்டு வந்தோம். அப்பா சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. ஸோ திடீர்னு வர்றதுன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்பா வந்து பாப்பா கூட நல்லா ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து வீட்டுக்கு போனாங்க. எப்போயுமே சண்டே ஃபிஷ் எடுக்க போயிட்டோன்னு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பஜாருக்கும் போகாமல் வரமாட்டோம். ஈவினிங் அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புனோம். சில்வராணியில் போய் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ரவுண்டு குற்றாலத்தை வந்து சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டே வந்து என்ன தான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் ஹரிபரி